வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தலைப்ப பத்தி ஆழமா அலசப் போறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம குடும்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பரம்பரையா கிடைக்கும் இல்லையா? சிலது ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கும். ஆனா சிலது கொஞ்சம் நச்சுத்தன்மையா, அதாவது டாக்ஸிக்கா கூட இருக்கலாம். தலைமுறை தலைமுறையா தொடர்ற இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த குடும்ப பழக்கங்களை எப்படி உடைத்தெறிவது, உங்களோட மன நிம்மதியை எப்படி பாதுகாக்கிறது, இத பத்தி தான் நாம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். உளவியல் ஆய்வுகள், பேச்சுவார்த்தை உத்திகள், அப்புறம் சில பழங்கால தத்துவங்கள், இது எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான தீர்வை உங்களுக்கு கொடுக்க போறேன். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? உண்மைய சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க கூடவோ இல்ல கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்துற மாமியார் மாமனார் கூடவோ நடக்கிற ஒரு பெரிய வாக்குவாதத்துல நீங்க எப்பவாச்சும் மாட்டிட்டு மூச்சு திணறி இருக்கீங்களா? அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் உறிஞ்சப்பட்ட மாதிரி ஒரு பயங்கரமான சோர்வு வரும் பாத்தீங்களா? கண்டிப்பா அந்த உணர்வு 100% உண்மையானதுங்க. இந்த மாதிரி கடினமான உறவினர்களை கையாள்றது அப்படிங்கிறது ரொம்பவே மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல அதை நம்ம ஏத்துக்கணும். அதுதான் இதிலிருந்து வெளியில வரதுக்கான முதல் படி. இது ஏதோ சாதாரணமான ஒரு மனக்கஷ்டம் கிடையாது. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தொடர்ச்சியா ஒருத்தரை புறக்கணிக்கிறதும், காஸ்லைட்டிங் பண்றதும், அதாவது உங்களோட சொந்த அறிவையே உங்கள சந்தேகப்பட வைக்கிறதும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும் தெரியுமா? இது அப்படியே ஒரு மாயையான, நம்பவே முடியாத ஒரு மோசமான சூழலை உருவாக்கிடும். மெல்ல மெல்ல உங்களோட தன்னம்பிக்கையை அழிச்சு, நம்மளால எதையுமே மாத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கையறு நிலைக்கு உங்களை தள்ளிடும். அது மட்டும் இல்லாம உங்களோட சொந்த சிந்தனை திறனே இதனால பாதிக்கப்பட்டு பயங்கரமான கவனச்சிதறல் ஏற்படும்னு ஆய்வுகள் சொல்லுது. சரி, இப்ப பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? இத சமாளிக்க ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு. அதுக்கு பேரு தான் தந்திரோபாய பச்சாதாபம். ஆங்கிலத்துல டாக்டிக்கல் எம்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏதோ நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு சூப்பர் பவர். சர்வதேச அளவுல பணைய கைதிகளை மீட்கிற பேச்சுவார்த்தையாளர்கள் பயன்படுத்துற உத்தி இது. பதற்றத்தை குறைக்கவும் சூழ்நிலைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக இல்ல, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதை அமைதிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற ஒரு அற்புதமான டெக்னிக் இது. இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு டாக்ஸிக்கான உறவினர் கூட சண்டை வரும்போது நம்ம மைண்ட் உடனே என்ன சொல்லும்? ஒன்னு அங்கிருந்து ஓடிடு, இல்லனா திருப்பி தாக்கு அப்படின்னு தானே தோணும். ஆனா அந்த தந்திரோபாய பச்சாதாபம் அதுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த செய்ய சொல்லுது. பிரச்சனையில இருந்து ஓடுறதுக்கு பதிலா ரொம்ப உஷாரா அவங்கள நோக்கி ஒரு படி எடுத்து வச்சு அந்த மோதலை எப்படி ஆஃப் பண்றது, எப்படி அவங்கள நிராயுத பாணியாக்குறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். நமக்கு யாராவது தீங்கு செஞ்சா உடனே திருப்பி கத்துறது, இல்லனா பயத்துல உறைஞ்சு போறது, அதுவும் இல்லனா அந்த இடத்த விட்டே ஓடுறது, இதெல்லாம் நம்ம மூளையோட ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு ரியாக்ஷன். ஆனா இதனால கவலையும் மன அழுத்தமும் அதிகமாகுமே தவிர குறையாது. இதுக்கு பதிலா தந்திரோபாய பச்சாத்தாபத்துல நாம என்ன பண்றோம்னா, ரொம்ப அமைதியா அவங்களோட உணர்ச்சிகளை கவனிச்சு அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். இத நாம நம்ம கட்டுப்பாட்டை இழக்காம இருக்க ரொம்பவே உதவி செய்யும். இத பிராக்டிக்கலா எப்படி பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். முதல் ஸ்டெப் மிரரிங். அதாவது அவங்க பேசின கடைசி 3 வார்த்தைகளை மட்டும் ஒரு கேள்விக்குறியோட திரும்ப சொல்லுங்க. 2வது ஸ்டெப், அவங்களோட உணர்வுக்கு ஒரு பேர் வைங்க. எப்படின்னா, நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்கன்னு தோணுது, இல்லனா இது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுங்க. இப்படி ஒரு நெகட்டிவான உணர்வை நீங்க சத்தமா சொல்லும்போது அதோட அந்த வெடிக்கும் தன்மை அப்படியே புஸ்ஸுன்னு அடங்கிடும். 3வது ஸ்டெப், கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த சின்ன சைலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவே பல உண்மைகளை வெளியில கொண்டு வரும். இந்த தரவுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. கவனிச்சிங்களா? திருமண உறவுகள்லயும் சரி, குடும்ப உறவுகள்லயும் சரி, பெரிய மோதல்கள் வரத்துக்கு முக்கிய காரணமே உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகமோ சரியான கம்யூனிகேஷன் இல்லாததும் தான்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா காட்டுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்து அந்த தந்திரோபாய இடைவெளிகள், அப்புறம் உணர்ச்சிகளுக்கு பேரிடுற அந்த டெக்னிக், இந்த வாய்மொழி வன்முறையும் இமோஷனல் கட்டையும் நேரடியாக முறியடிக்க ரொம்பவே கை கொடுக்கும். இப்போ உங்க கைவசம் இருக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு கருவியை நான் அறிமுகப்படுத்துறேன். அதுதான் லேட் நைட் டிஜே வாய்ஸ், அதாவது நள்ளிரவு டிஜே குரல். ஒரு பெரிய சண்டை உச்சகட்டத்துல நடக்கும்போது அந்த அறையில இருக்கிற டென்ஷனை குறைக்கவும், உங்க தரப்பு நியாயத்தை ஒரு அமைதியான அதிகாரத்தோட சொல்லவும் இந்த குரல் தொனி ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னலை இது மூளைக்கு ரொம்ப அமைதியா கடத்தும். இந்த டிஜே வாய்ஸை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல உங்க தாடைய உங்க நெஞ்ச நோக்கி கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. இப்போ உங்க குரலோட தொனிய கொஞ்சம் ஆழமாக்குங்க. இதோ நான் இப்போ பேசுறேன் பாத்தீங்களா? இது போல மிக மெதுவாக, அமைதியாக, ஆனா ரொம்ப உறுதியா பேசுங்க. ஒரு விஷயத்தை நீங்க உறுதிப்படுத்தும் போது உங்க குரலோட தொனிய லேசா கீழே இறக்குங்க. உயிரியல் ரீதியாகவே சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு அமைதியான
மற்றும் ஆழமான குரலுக்கு அந்த இடத்துல இருக்கிற மத்தவங்களோட பதற்றத்தையும் கட்டாயமா குறைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு. நீங்களே இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, இதுவரைக்கும் பதற்றத்தை எப்படி தணிக்கிறது அப்படிங்கிற உத்திகளை நாம பார்த்தோம். ஆனா ஒரு நியாயமான கேள்வி வரலாம். இந்த தந்திர உபாய பச்சாதாபம் எல்லா நேரங்கள்லயும் எல்லார்கிட்டயும் வேலை செய்யுமா? சில நச்சு உறவினர்கள் நீங்க எவ்வளவுதான் இறங்கி போனாலும் உங்க எல்லைய மீறி உங்கள ஆதிக்கம் செலுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்றது? இங்கதான் நீங்க உங்கள பாதுகாத்துக்க வேண்டிய, உங்களோட அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு நாம நகர வேண்டி இருக்கு. இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சரியான எல்லைகள், அதாவது பவுண்டரிஸ் இல்லாம நீங்க காட்டுற பச்சாதாபம் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களோட நச்சுத்தன்மைய இன்னுமும் அதிகமாக்கத்தான் செய்யும். தலைமுறையா தொடர்ற அந்த டாக்ஸிக் சைக்கிள்ல இருந்து நீங்க உண்மையிலே தப்பிக்கணும்னா உங்களுக்கான எல்லைகளை நீங்க உறுதியா வகுக்கணும். அப்பதான் உங்களுக்கான எமோஷனல் கண்ட்ரோல் திரும்பவும் உங்க கைக்கு வரும். உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வட்டத்தை, ஒரு கோட்டைய எப்படி உருவாக்குறதுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. முதல்ல நீங்க எதை ஏத்துக்குவீங்க, எதை ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கறத மரியாதையா ஆனா அதே சமயம் ரொம்ப உறுதியா அவங்க கிட்ட சொல்லிடுங்க. ரெண்டாவது, பிசிக்கலான எல்லைகளை உருவாக்குங்க. உதாரணத்துக்கு, உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வர சொல்றது, இல்லனா ஒரு கூட்டு குடும்பத்துல உங்களுக்கென ஒரு தனிப்பட்ட ஸ்பேஸ ஒதுக்கிக்கிறது. மூணாவது, ரொம்ப முக்கியம், அவங்க இந்த எல்லைய மீறினா அதுக்கு என்ன விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா செட் பண்ணிடுங்க. இந்த தகவலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். மாமியார் மாமனார் அல்லது மத்த உறவினர்களோட தேவையற்ற தலையீடு ஒரு கணவன் மனைவி உறவோட நிலைத்தன்மைய எந்த அளவுக்கு கடுமையா பாதிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. நீங்க கடுமையான விளைவுகளை செட் பண்ணலன்னா, அதாவது அவங்க வரம்ப மீறினா அவங்க கூட பேசுறத குறைச்சிக்கிறதோ இல்ல தள்ளி இருக்கிறதோ, இந்த மாதிரி நீங்க பண்ணலன்னா அவங்க தொடர்ந்து உங்களோட அன்றாட வாழ்க்கையில தலையிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. மாமியார்கிட்டயோ இல்ல மத்த உறவினர்கள் கிட்டயோ எல்லைகளை நிர்ணயிக்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் யுனைடெட் ஃப்ரண்ட், அதாவது ஒருமித்த முன்னணிய பராமரிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களும் உங்க வாழ்க்கை துணையும் இந்த விஷயத்துல ஒரே மனசோடு ஒரு டீமா சேர்ந்து நிக்கணும். உங்களோட பார்ட்னர் இந்த விஷயத்துல உறுதியா நிக்கலன்னா நீங்க கஷ்டப்பட்டு செட் பண்ண பவுண்டரி ரொம்ப ஈஸியா உடைஞ்சிடும். இந்த நச்சத்தன்மை வாய்ந்த உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சு தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் ஒரு டீமா ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும்போது அங்க எந்த தப்பான புரிதலுக்கும் இடம் இருக்காது. உங்கள ஒருத்தரை மட்டும் கெட்டவரா மாத்துற வேலை அங்க நடக்காது. எல்லாவற்றுக்கும் மேலா உங்களோட திருமண உறவு இதனால இன்னும் பலமாகும். அறிவில்லாத ஆசிரியரையும் அன்பில்லாத உறவினர்களையும் விட்டுவிட வேண்டும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியர் சொன்ன இந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? பொறாமை, கிண்டல், இல்லனா எப்ப பார்த்தாலும் உங்களை அசிங்கப்படுத்துறது, இத மட்டுமே கொடுக்கிற உறவினர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குங்க. உங்க மன நிம்மதியை கெடுக்கிற உறவுகளை விட உங்களோட சுயமரியாதை தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய நச்சு சுழற்சியில வாழ்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்போ நம்மள நாமே சந்தேகப்படுறது, நம்ம குரலை வெளியவே விடாம அடக்கி வைக்கிறது, எப்போ ஒருவித பயத்திலேயே இருக்கிறது. ஆனா அதுலேந்து விடுபட்டு உங்களை நீங்களே மீட்டெடுக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறானது. உங்களோட தேவைகளை எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப உறுதியா கேட்கறது, உங்க மேல நீங்க முழு நம்பிக்கை வைக்கிறது, உங்க வாழ்க்கைக்கான அதிகாரத்தை உங்க கைகள்ல எடுக்கிறது, இதுதாங்க உண்மையான சுதந்திரம். நாம இவ்ளோ நேரம் பேசினதோட மொத்த சாராம்சமே இதுதான். குடும்பம் உங்க மேல திணிச்ச அந்த தப்பான பிம்பங்களை உடைச்சி எரிஞ்சிட்டு உங்களுக்கான ஒரு புது அடையாளத்தை உருவாக்குங்க. உங்க உணர்வுகள் ஒவ்வொன்றும் ரொம்பவே மதிப்புமிக்கது. உங்களோட சுய நம்பிக்கைய மறுபடியும் வளர்த்துக்க சின்ன சின்ன முடிவுகளை நீங்களே ரொம்ப தெளிவா எடுக்க ஆரம்பிங்க. நீங்க வளர்ந்த குடும்பம் செஞ்ச தப்பையே நீங்களும் திருப்பி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. எந்த விலை கொடுத்தாவது உங்க மன அமைதியை பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்களோட முதல் கடமையா இருக்கணும். ஃபைனலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தலைமுறையா வந்துகிட்டு இருக்க இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த குடும்பச் சுழற்சிய இன்னமும் தொடர நீங்க அனுமதிக்க போறீங்களா? இல்லைனா நாம இப்போ பார்த்த இந்த புது டெக்னிக்கலை யூஸ் பண்ணி உங்க குடும்பத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதி அந்த நச்சு சுழற்சிய உடைத்தெறியும் முதல் நபரா நீங்க மாற போறீங்களா? யோசிச்சு பாருங்க. அதிகாரம் இப்போ முழுசா உங்க கைகள்ல தான் இருக்கு. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.